ஓம் சாந்தி. அவ்வக்த மாதம் புருஷோத்தம சங்கமிக பிராமணர்களாகிய நம் அனைவருக்கும் மிக உன்னதமான மாதம். ஏனென்றால் நம் அனைவருக்கும் பிரியமான, உயிருக்கும் மேலான, அன்பிலும் அன்பான, இனிமையான பிதாஸ்ரீ பிரம்ம பாபாவின் நினைவு மாதம். பிரம்ம பாபா தாயாக தந்தையாக அனைத்து உறவிலும் குழந்தைகளுக்கு அன்றும் இன்றும் என்றும் பாலனை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சிவ தந்தையின் வள்ளல் என்ற குணத்தை தானும் மாஸ்டர் வள்ளலாக ஆகி இன்றும் நமக்கு அன்பு நிறைந்த பாலனைகளை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதனை நாம் ஒவ்வொரு பிராமணர்களும் அனுபவம் செய்கின்றோம். குணங்களின் கடலான சிவ தந்தையின் மறு அம்சமே பிதாஸ்ரீ பிரம்மா. மாஸ்டர் குணக்கடலாக அவர் வாழ்ந்து காட்டினார். பிதாஸ்ரீ பிரம்ம பாபா எந்த ஒரு ஞான கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அறிவு என்பது அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, ஆற்றல் என்பது அதனை நடைமுறைப்படுத்தும் சக்தி. ஞான அறிவு கொண்ட பிதாஸ்ரீ பிரம்ம பாபா அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தி நிறைந்தவராக வாழ்ந்து காட்டினார். அந்த சக்திகளை பரம்பொருள் பரமாத்மா ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வ சக்திவானிடமிருந்து தனக்குள் முழுமையாக கிரகித்து கொண்டார். ஆகவே பிரம்ம பாபாவின் விசேஷ குணம் ஏகாந்த பிரியனாகவும் மிலன்சார் என்ற தன்மையிலும் வாழ்ந்திருந்தார். ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கிய நிலையும் அனைவரோடும் இணைந்து ஒற்றுமையாகவும் வாழ்ந்து நம் முன்னே ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். அனைவருக்கும் முன் உதாரணமான பாபாவை நாம் என்றென்றும் கருத்தில் கொண்டு அவருடைய வழிப்படி நடந்து நாமும் பாப் சமான் நிலை அடைவதற்குண்டான தீவிரமான முயற்சியை இந்த ஆண்டு செய்வோம். தீவிர முயற்சி செய்வதற்கு பாப் அடிக்கடி கூறுகின்றார், ஃபாலோ ஃபாதர். நாம் பிரம்மாவை பின்பற்ற வேண்டும். அதிலும் முக்கியமாக ஏகாந்த பிரியனாக நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஒருவரிடம்தான் சக்திகள் நிறைந்திருக்கின்றன. அவருடைய அன்பில் நாம் மூழ்கும்போதுதான் நாம் நம்மை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ள முடியும். சக்திகள் இன்றி ஞான அறிவு மட்டும் இருந்தால் நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர்களை பாபா பக்தர்கள் என்று அழைக்கின்றார். யார் நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் ஞானி என்று கூறுகின்றார். நாம் ஞான ஸ்வரூபமாக ஆக வேண்டுமென்றால் மாஸ்டர் சக்தி கடலாக ஆக வேண்டும். சக்திகளை முழுமையாக தனக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். பிரம்ம பாபாவின் தொடர்பில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் இதனை உணர்ந்தார்கள். பாபாவின் பார்வை பட்டவுடன் அவர்கள் தனக்குள் சக்திகளை அனுபவம் செய்தார்கள். பயமற்ற தன்மை என்ற சக்தி, பொறுமை என்ற சக்தி, எதிர்நோக்கும் சக்தி என்று பல்வேறு சக்திகள் ஒவ்வொரு குழந்தைகளும் அனுபவம் செய்தார்கள். எவ்வாறு ஒரு வைரத்தின் மீது ஒரு பிரகாசமான லைட் படும்போது அந்த வைரத்திலிருந்து வண்ண வண்ணமாக கலர்கள் வெளிப்படுமோ, அதேபோல் பிரம்ம பாபாவின் கண்களிலிருந்து ஆன்மீக சக்திகள் கிரணங்களாக அனைவர் மீதும் பட்டதை சாக்காரத்தில் அனுபவம் செய்தார்கள். நாம் இப்பொழுதும் சூக்ஷ்ம வதனத்தில் அனுபவம் செய்கின்றோம். காரணம், சாக்காரத்தில் பிரம்ம பாபா இருக்கும் பொழுது
அந்த அளவுக்கு ஏகாந்த பிரியனாக அமர்ந்தார். ஒருவருடைய அன்பில் மூழ்குவதற்கு ஒருவரிடம் உண்மையான அன்பை நாம் வைக்க வேண்டும். எனக்கு இருப்பது ஒரு சிவபாபா, அவரை தவிர வேறு யாருமே இல்லை என்று சிவபாபாவிடம் சர்வ சம்பந்தத்தின் ரசனைகளை பிரம்ம பாபா அனுபவம் செய்தார். ஆக யோகாவில் ரசனைகளை அனுபவிப்பதின் மூலமாகத்தான் அந்த யோகா அக்னியாக மாறும். யோக அக்னியாக ஆனால்தான் நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களை பஸ்பம் செய்ய முடியும். பிரம்ம பாபா ஏகாந்த பிரியன் என்ற தன்மையினை அனுதினமும் அனுபவம் செய்தார். ஆகவே அதிகாலையில் 2:30 மணிக்கு எழுந்திருந்து பாபா மகா தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்து யோகம் செய்தார். ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கிய நிலையினை அனுபவம் செய்தார். அனைத்து விதமான ஆன்மீக பிராப்திகளின் அனுபவத்தின் சுரங்கமாக பிதாஸ்ரீ வாழ்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தபஸ்வி பிரம்ம பாபா. எப்படி ஒரு மீனானது நீரிலிருந்து வெளியில் வர அதற்கு பிடிக்காது. ஏனென்றால் நீர்தான் அதனுடைய வாழ்வாதாரம். தரையிலோ தங்க பாத்திரத்திலோ வேறு அழகான கிண்ணத்திலோ அதனை வைத்தால் அது துடிதுடித்து இறந்துவிடும். அதேபோல் பிரம்ம பாபா சிவ பாபாவின் அன்பில் சதா மூழ்கி இருந்தார். ஒரே ரசனையில் மூழ்கிய தன்மையில் இருந்த காரணத்தினால் கர்ம யோகியாக பிரம்மா வாழ்ந்தார். சதா புத்தியின் தொடர்பு சிவ பாபாவிடம் இணைந்திருந்தது. ஆகவே இணைந்த ஸ்வரூபத்தில் தன்னை அனுபவம் செய்தார். ஏகாந்த் என்றால் ஒருவருடைய அன்பில் மூழ்கிய தன்மை. அந்த அளவுக்கு எல்லையற்ற அன்பு சிவ தந்தையின் மீது பிரம்ம பாபா வைத்திருந்தார். இந்த அன்பினால் ஏகாந்த பிரியனாக ஆகி அனைத்து பிராப்திகளையும் சிவ தந்தையிடமிருந்து பெற்று அகத்திற்குள் முழுமையான மாற்றத்தினை கொண்டு வந்தார். பிராமண வாழ்க்கையில் நாமும் நமக்குள் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம், ஆசைப்படுகின்றோம், நாம் விரும்புகின்றோம். பாபா கூறுவதை அப்படியே நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற அறிவு நமக்கும் உள்ளது. ஆனால் ஆற்றல் குறைவாக இருக்கின்றது. பலர் புற மாற்றத்தை மட்டும் கொண்டு வருவதில் கவனம் செலுத்துகின்றார்கள். புற மாற்றத்தினால் நாம் பாப் சமான் நிலை அனுபவம் செய்ய முடியாது. அகமாற்றம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அகத்துக்குள் நான் எந்தளவு மாறியிருக்கின்றேன், அநேக ஜென்ம பழைய சம்ஸ்காரங்கள் என்னுள் உள்ளது, மாறிவிட்டதா? பாபா கூறுகின்றார், குழந்தைகள் யோகா செய்கிறார்கள், ராவணனை வதம் செய்து விட்டார்கள், ஆனால் ராவணனை எரிக்கவில்லை என்கிறார். எரிக்காத ஒரு காரணத்தினால் அதனுடைய அம்சம் அவ்வப்பொழுது வெளிப்பட்டு விடுகின்றது. ஆனால் முழுமையாக எரிப்பதற்கு ஜுவாலா ஸ்வரூப யோகா அவசியமானது. ஜுவாலா ஸ்வரூப யோகாவுக்கு மிக அவசியமானது தூய்மை, ஆழ்ந்த அன்பு. எந்தளவுக்கு நம் அகத்தில் தூய்மையை கடைப்பிடிக்கின்றோமோ, எந்தளவுக்கு நாம் தேக சம்பந்தங்களிலிருந்து விலகிய நிலையை அனுபவம் செய்கின்றோமோ, ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்றோமோ, அப்போதுதான் யோக அக்னியாக அனுபவம் செய்ய முடியும். சில நேரங்களில் சில விஷயங்கள்
நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். பொதுவாக கூறுவார்கள், சிறிய சிறிய துன்பங்களை எடுத்துக்கொள்ளும்போது பெரிய பெரிய துன்பங்கள் நம்மிடம் வராது என்று கூறுவார்கள். இதனுடைய பொருள், சிறிய சிறிய துன்பங்களை நாம் எடுத்துக்கொள்வது என்றால் அதனுடைய பொருள், உதாரணமாக வாக்கிங் செய்வது, பிராணாயம் செய்வது, ஆசனங்கள் செய்வது, இது சற்று உடலுக்கு துக்கத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் நாம் அதை நடைமுறையில் கடைப்பிடிப்பதன் மூலமாக பெரிய பெரிய நோய்களை வராமல் காத்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் தவ வாழ்க்கையில் தவம் செய்வது, தவத்துக்காக நேரத்தை ஒதுக்குவது பிராமண குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு அது கஷ்டம், நேரமில்லை என்றெல்லாம் கூறலாம். ஆனால் இந்த சங்கம யுகத்தில் நாம் தவம் செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் நாம் பெரிய இழப்பை அடைவோம். எல்லையற்ற ஆஸ்தியின் அதிகாரியாக ஆக முடியாது. பிரம்ம பாபா தூராந்தேசி புத்தி உடையவராக இருந்த ஒரு காரணத்தினால் சின்ன சின்ன துன்பங்களை மகிழ்ச்சியாக மேற்கொண்டு பெரிய பெரிய வியாதிகளிலிருந்து, பெரிய பெரிய இழப்பிலிருந்து தன்னை காத்து கொண்டார். சில நேரங்களில் சிறிய சிறிய இன்பங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். உதாரணமாக, சில உணவுகள் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் வியாதி வரும் என்று டாக்டர் கூறலாம். ஆனாலும் கூட அந்த சிறிய இன்பத்திற்கு நாம் அடிமையாகி, நாக்குக்கு அடிமையாகி அதை உண்ணுவதன் மூலமாக வியாதிக்கு ஆளாகின்றோம். சிறிய இன்பத்தை துறந்தால் பெரிய வியாதியிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். அதேபோல் பாபா தரக்கூடிய ஈஸ்வரிய நியமங்கள் நாம் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கின்றோமோ அப்போது ஆத்மாவில் உள்ள வியாதிகளை நீக்க முடியும். பிரம்ம பாபா ஏகாந்த பிரியனாக இருப்பதற்கு ஒவ்வொரு செகண்டும் ஸ்ரீமத் படி நடந்தார். ஏகாந்த பிரியனாக, ஏகாந்தவாசியாக, ஏக் ரசனையாக, எக்கானமி ஏக்நாமியாக வாழ்ந்து காட்டினார். எண்ணங்களில் சிக்கனமாக வாழ்ந்தார். அந்தளவுக்கு எண்ணத்தின் சக்தியினை அவர் அறிந்திருந்தார். ஆகவே எண்ணத்தில் சிக்கனமாக இருந்து தன்னுடைய மனோசக்திகளை அவர் அதிகரித்து கொண்டார். பாபாவிடம் சக்திகள் அனைத்தும் இருந்த காரணத்தினால்தான் அவரால் மிலன்சார், இணைந்த தன்மையோடு வாழ்ந்து காட்டினார். குழந்தைகளிடம் குழந்தைகளாக, வாலிபர்களிடம் வாலிபர்களாக, முதுமையானவர்களிடம் முதுமையானவராக ஆகி அனைவரோடும் இணைந்து வாழ்ந்தார். அவர் தபஸ்வி, அவர் ரிஷி. ஆனாலும் யாரையும் விட்டு விலகவில்லை. விடுபட்டவராக வாழ்ந்தாரே தவிர விலகியவராக ஆகவில்லை. அனைவருக்கும் அன்பானவராக ஆகினார். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் இதயபூர்வமாக மேரா பாபா, என்னுடைய பாபா என்று கூறுவது போல அவரிடம் மிலன்சார், இணைந்த தன்மை என்பது இருந்தது. அந்த இணைந்த தன்மை என்பது எப்பொழுது நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்றால், நாமும் பிரம்ம பாபாவை போல் அனைத்தும் நேர்மறையான பார்வையோடு பார்க்க வேண்டும். மற்ற எந்த விதமான எதிர்மறை தன்மைகள் நம்மை தாக்கக்கூடாது. நடக்கும் காட்சிகள் ஒன்றாக இருந்தாலும் நாம் அந்த காட்சிகளுக்கு எப்படி பொருள்படுத்துகின்றோமோ அப்படித்தான் அந்த தருணத்தில் நமக்கு உணர்வுகளும் நாம் அதற்கேற்ற ரியாக்ஷனும் செய்கின்றோம். ராமாயணத்தில்
ஒரு காட்சி, ராமர் காட்டுக்கு செல்லும் காட்சி. ராமர் காட்டுக்கு செல்லும் காட்சி வரும்பொழுது ராமருடைய மனம் அமைதியாக இருந்தது. பரதனுடைய மனம் வேதனையில் துடித்தது. தசரதன் அந்நிகழ்வால் மரணத்தை அடைந்தார். ஆக நடந்த காட்சி ஒன்றாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் அந்த நடைபெற்ற காட்சிகளில் அதனை எவ்வாறு எடுத்து கொண்டார்களோ அதைப்போல் அவர்கள் அதற்கேற்றாற்போல் அவர்களுடைய ரியாக்ஷன் ஆகியுள்ளது. ஆகவே பிரம்ம பாபா அநேக விதமான சம்ஸ்காரங்கள் உள்ள, பல்வேறு விதமான வேறுபட்ட தன்மைகள் உள்ள குழந்தைகளோடு இந்த குழுவை ஒன்றாக இணைத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றதற்கு காரணமே அவர் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மன அமைதியோடு இருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய ஒரு உயர்ந்த குணத்தை மட்டும் கிரகித்தார். அதனால் அவரால் அனைவரோடும் ஒற்றுமையாக வாழ முடியும். உதாரணமாக, ஒருவர் நம்மை நிந்தனை செய்கின்றார்கள் என்றால் அந்த நிந்தனை செய்யக்கூடியவர்களே நான் அவரிடம் எப்படி பழகுவேன்? அவருடைய தன்மை நிந்திப்பது. ஆனால் பிரம்ம பாபா எவ்வாறு எடுத்துக்கொண்டார்? நம்மை நிந்திப்பவர்களும் நம்முடைய உண்மையான நண்பர்கள் என்று கூறினார். நிந்தா ஜோ கரே ஒஹி அமரா மித்ரஹைன்னு சொன்னார். அப்போது நிந்தனை செய்பவர்களை என்னை நிந்திக்கின்றார்கள் என்று எண்ணாமல் அவர்கள் என்னுடைய நண்பன் என்று கருதிய காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உள்ளவர்களுடனும் பிரம்ம பாபா இணைந்து வாழ்ந்து காட்டினார். இவ்வாறாக நாம் ஏகாந்த பிரியனாகவும் இணைந்த தன்மையோடும் வாழ்ந்து பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஆகுவோம். இணைந்த தன்மையோடு வாழ்வதற்கு மன்னிப்பு என்ற குணம் இருக்க வேண்டும். பிரம்ம பாபா மன்னிப்பு கடலாக இருந்தார். நிந்திப்பது, நிந்தனை செய்பவர்களுக்குண்டான ஒரு சுதந்திரம். அவரை என்ன வேணால் பேசலாம், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கிறேன், அது என்னுடைய சுதந்திரம். நான் பழி வாங்க வேண்டும் என்றும் எண்ணலாம், மன்னிக்க வேண்டும் என்று எண்ணலாம். மன்னிப்பதால் இன்பம், பழி வாங்குவதாலும் இன்பம். ஏனென்றால் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நபர் அந்த பழி வாங்கிய பிறகு அவருக்கு ஒரு இன்பமான மனநிலையாக அனுபவமாகும். ஆனால் அந்த இன்பம் கீழான இன்பம். அந்த இன்பத்தில் துன்பம்தான் கிடைக்கும். ஆகவே பிரம்ம பாபா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு தனக்கு தீமைகளை கொடுப்பவராக இருந்தாலும் மன்னிக்கும் தன்மையோடு இருந்தார். மன்னித்தல் என்ற குணத்தினால் அவர் அனைவரோடும் அனைவருடைய இதயத்தையும் வெற்றி அடைந்தார். அனைவருக்கும் பிரியமானவராக மாறினார். ஆகவே நாமும் நமக்கு நாமே பிரியமானவராகவும் அனைவருக்கும் பிரியமானவராகவும் பிரபுவுக்கு பிரியமானவராகவும் ஆக வேண்டுமென்றால் இணைந்து வாழ வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே இணைந்திருத்தலில் இன்பம் உண்டு. தனி மரம் தோப்பாகாது என்று கூறுவார்கள். நாம் தனித்தன்மை உடையவர்கள். நாம் தனியாக வந்தோம், தனியாக செல்ல வேண்டும். தனிமையில் இருந்து தனிமையான பாபாவை அன்போடு நினைக்க வேண்டும். தனித்தன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கர்மத்தில் வரும்பொழுது நாம் அனைவரும் ஆத்மாக்கள், ஒரு பரமாத்மாவின் குழந்தை என்று
இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம். இணைந்திருப்பதில்தான் நமக்கு ஒரு மேலான சுகம், பரமாத்மாவினுடைய ஆசீர்வாதத்தையும் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்றால் இணைந்த தன்மை என்பது இருக்க வேண்டும். அதற்காக நாம் மன்னிப்பு என்ற குணத்தை தாரணை செய்வோம். ஒவ்வொரு ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை மட்டும் பார்ப்போம். நற்குணங்களை கிரகித்து அனைவரும் என்னுடையவர்கள் என்ற ஒரு கருத்தை மனதில் கொண்டு நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டுவோம். ஓம் சாந்தி.